வணக்கம். நான் தேர்தலில் வாக்களித்து விட்டேன். வாக்களிப்பது என்பது நம்ம நாடு நல்லா இருக்கணும், இது லட்சியம். நம்மளோட தேசம் நல்லா இருக்கணும், அது லட்சியம். மக்கள் நல்லா இருக்கணும், அது லட்சியம். ஜனங்க நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஜனநாயகம் நல்லா இருக்கணும், அது நம்மளோட லட்சியம். ஆனால் வாக்கு கூட போடத்துக்கு வர முடியாத அளவுக்கு யாரும் பண்ணக்கூடாத அலட்சியம். ஏன்னு கேட்டாக்கா, இன்றைக்கு வாக்களிப்பது என்பது ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புது, நீங்கள் எத்தனை வேலை இருந்தாலும் சரி, தாயின் மணிக்கொடி பாரீர் என்பது சொல்வதை போல நீங்கள் கொஞ்சம் ஒரு மணி துளை, ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இப்போ நான் வந்தேன், கியூவில் நின்று தான் ஓட்டு போட்டேன். மக்களாக நின்று ஓட்டு போட்டேன். இங்கே கேட்டாக்கா கேள்வி கேட்டேன், சீனியர் சிட்டிசனுக்கு தனி ரூலுனாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு போட்டுட்டு 68 69 வயசில் இருக்கிற தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறதும் இல்லை. மீடியான்னு சொன்னால் எதை கவர் பண்ணுமோ அதை கவர் பண்ணும். ஆனாங்க இங்கே ஒரு சைடில் நின்று ஒருத்தர் எனக்கு ஒரு சைடில் ஒரு சைடு எஃபெக்ட் டிடிஎஸ் மாதிரி கேள்வி கேட்டார். இந்த தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலாக பார்க்குறேன். மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேர்தல் ஏற்பட வேண்டும்னு பார்க்குறேன். இன்னைக்கு ஓட்டு போட வந்தது மக்களை பார்க்குறேன். வயதானவர்கள்லாம் அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு கஷ்டப்பட்டு கியூவில் நின்று அந்த ஓட்டு போட்ட அந்த பெரியவர்களை பார்க்கும்போது, அந்த ஜனங்களை பார்க்கும்போது, இன்னும் ஜனநாயகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கும் போது இறைவனுக்கு என்னுடைய நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றி, அந்த கடவுளுக்கு நன்றி, அந்த கருத்துக்கு நன்றி. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது, ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒன்று சரியுது, மக்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயம் பற்றி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்கன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே ஓட்டு போட்ட அந்த கூட்டத்தில் இளைஞர்களை நான் தேடுறேன். இளைஞர்கள் முகம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இளைஞர்கள் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா மறக்காமல் மத்தியானமாக வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு ஒன்றே ஒன்றுங்க, நான் இதை பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பதிவு பண்ணுறத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போடுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் சில பேர் அதை அப்படியே போடுறீங்க, சில பேர் மாற்றி போடுறீங்க, சில பேர் சேர்த்தி போடுறீங்க, சில பேர் திரிச்சு போடுறீங்க, சில பேர் மறைச்சி போடுறீங்க, சில பேர் போடாமலே இருந்துடுறீங்க. ஆனால் போடுறவங்க போடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தொகுதியிலாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம உறுப்பினர் ஆகணுனாலும் சரி, குறைந்தபட்சம் 20 கோடி, 40 கோடி, 60 கோடி, 80 கோடி, 100 கோடி, 110 கோடி, இப்படி செலவு பண்ணும் பல கோடி. தமிழ்நாட்டோட தென் தமிழகத்தோடைய கடை கோடி, அதுதான் தனுஷ்கோடி. ஏழை எளிய மக்கள் நிற்கக்கூடியது தெருக்கோடி. ஆனால் பதவியில் இருக்கவங்க சில பேர் குவிச்சு வச்சிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி. ஆனால் என்கிட்டலாம் இருக்கிறது வெறும் தாடி. நான் 1996லேருந்து 2001 வரைக்கும் பூங்கா நகர் தொகுதியில் நான் எலெக்ஷன் நின்னேன், ஜெயிச்சேன். எல்லாம் வல்ல இறைவன் இருக்கார் மேலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லாஹு அக்பர், ஆதி பராசக்தி, ஆஞ்சநேயா, அந்த ஆண்டவனெல்லாம் சொல்கிறேன். நான்லாம் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்துலாம் நான் ஓட்டு கேட்கல. நான் கரன்சியை நம்பல, மக்களோட கரத்தை நம்பி நின்னேன். இப்போ கூட சில பேர் கரன்சியை தான் நம்புறாங்க, ஓட்டு போடக்கூடிய மக்களோட கரத்தை நம்பல. ஆனால் நான்லாம் பூங்கா நகர் தொகுதியில் நின்னப்ப மக்கள்கிட்ட போய் எனக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு பாடி கேட்ட பாட்டு. ஏறின பல வீட்டோட கேட்டு ஓட்டு கேட்டு போனேன், கேட்டது ஓட்டு. ஆனா நான் ஓட்டுக்கு போடுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கல நோட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம். அதனால இந்த தேர்தலில் எந்த மக்கள் காசு வாங்காம நோட்டு வாங்காம ஓட்டு போடுவோன்னு போடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போட்டா கூட சரி, அந்த ஜனங்கள், அந்த மக்கள்லாம் அவங்க தான் உண்மையிலே ஜனநாயகத்தோட உண்மையான தீர்ப்பை எழுத வந்திருக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த மக்களுக்கு அந்த மகேசன் தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, லட்சியம் கலந்த நன்றி.